பாலக் பன்னீர் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பாலக் பன்னீர் வந்து இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக கலர் மாறாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். பண்ணலாமா? அதுக்கு ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 4, 5 பச்சை மிளகா, பிளான்ச் பண்ணி வச்சுருக்க பாலக் சுடுதண்ணியில் மட்டும் போட்டு எடுங்க கீரையை. அதுதான் பிளான்ச் பண்ணுறது. ஸோ அதுதான் பிளான்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கேஷ்யூ நட் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இன்னொரு கடாயில் பட்டரும் கொஞ்சம் எண்ணெயும் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்கி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி மட்டும் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி போதும். ஸோ கூட வந்து சீரகத்தூளும் கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் எடுத்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ப்ளைனாக அப்படியே கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆட் பண்ணாலும் நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும். கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம், கஸ்தூரி மேத்தி பவுடர் போட்டு கொதிக்க வச்சு இறக்குறீங்கன்னா டேஸ்டியான க்ரீமி பாலக் பன்னீர் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.